ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். அப்புறம் இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி என்ன விஷயம்னா, நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதாவது பேசி போட்டிருந்தனால எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து மியூசிக் போட்டிருந்தேன், சாங்ஸ் போட்டிருந்ததுனால அது வந்து சில பேருக்கு தெரியல போல். நேற்று பேக்கில் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சிங்களே, அது என்னதுங்க்கா? அதுவும் இல்லாமல் ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் பண்ண கிளம்பிச்சுன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. என்னன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காட்டுறேன் இருங்க. நேற்று நான் வந்து இதை தான் போட்டிருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் பண்ணுற ஸ்ட்ரீமர் சொல்லுவோம். ஃபேஷியல் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரீமர் வந்து யூஸ் பண்ணுவோம். பார்லர்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சுருப்பாங்க. அது வந்து நான் ஃபஸ்ட்டு கடை வச்சுருந்தப்போ இருந்தது. அந்த ரூமில், அந்த வீட்டில், அந்தாண்ட வீட்டில் இருக்குது அந்த ஸ்ட்ரீமர்லாம். யூஸ் பண்ணாமல் ஹெட் ஸ்ட்ரீமரு, ஃபேஷியல் ஸ்ட்ரீமர் எல்லாம் வந்து அந்தாண்ட வீட்டில் கிடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஸ்ட்ரீமர். நம்ம இந்தமாதிரி ஹோம் சர்வீஸ் எங்கேயாவது போகும்போது இந்த ஸ்ட்ரீமர் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது சேஃப் தான். நிறைய பேர் வீட்டில் கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சளி ரொம்ப அதிகமாகிடுச்சு, இப்போ நீர் ரொம்ப கோத்துட்ருக்குது அப்படின்னா இந்த ஸ்டீமர் வச்சு நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு இதில் ஆவி பிடிக்கலாம். நம்ம வீட்டுங்களில் இருக்கவங்க என்ன பண்ணுவோம், ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம தலைக்கு அந்த சுடு தண்ணியில் முகத்தை காமிச்சு போர்வை போட்டு போத்திக்கிட்டோம்னா நல்லா வேர்த்து வரும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுவும் வந்து வேர்த்து வரும். அவ்வளோதான். இது வந்து வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம பார்லரில் யூஸ் பண்ணுவாங்க. ஹேண்ட் ஸ்டீமர் ஒரு சில பார்லரில் இந்த ஸ்டீமருமே ஹேண்ட் ஸ்டீமருமே வச்சுருப்பாங்க. இது நிறைய மாடலில் இருக்குது. நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஹோம் சர்வீஸ்க்கு வீட்டுக்கு போகக்குள்ள இந்த ஸ்டீமர் தான் எடுத்துகிட்டு போவேன். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்களா, இந்த வந்து அளவு. நான் வந்து இதில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தான் நான் வந்து ஸ்டீம் கொடுப்பேன். இதுக்கு மேலே நான் வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினோம்னா முகத்தில் போய் தண்ணி பட ஆரம்பிக்கும். அதனால் வந்து நான் வந்து இது வரைக்கும் தான் தண்ணி ஊற்றுவேன். அதுக்காக வந்து ஸ்டீமர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். கிளென்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. கிளென்ஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்து ப்ளீச் போடுறாங்க அப்படின்னா ப்ளீச் போடுவோம். ப்ளீச் போடலை, ஒரு க்ளீனப் போதும், இல்லைனா ஃபேஷியல் போதும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிளென்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீமரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஆவி பிடிப்போம். ஆவி இதிலேருந்து ஆவி வரும். அது வந்து வரப்போ நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வேர்த்து வரும். ஸ்வெட்டாகி வந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். ஒயிட் ஹெட்ஸ்னால் இந்த மூக்கு மேலே இந்த இடத்துல நிறையா பேர்த்துக்கு வந்து ஒயிட்டாக இருக்கும், இல்லை பிளாக்காக இருக்கும். அது ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு தெரியும், லைட்டாக இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கூடாது. இந்த இதில் வந்து ஆவி பிடிச்சிட்டு அதை ஒரு கம்பி நீடில் இருக்கும், அதை வச்சு ரிமூவ் பண்ணோம்னா அது கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஸ்டீம் கொடுத்துட்டு அந்த ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டோனர் போட்டுடணும். அதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணணும். இதை பார்த்துட்டு யாராவது அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து டோனர் போட்டுருங்க. டோனர் போடாமல் இருக்காதீங்க. அப்போ தான் ஓப்பன் ஆன போர்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸ்டீம் கொடுக்காமலும் நம்ம வந்து வெறும் ஸ்க்ரப் மட்டுமே வச்சுட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் மட்டுமே பண்ணிவிட்டு அந்த ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப ரஃப்பான ஹார்டான ஸ்கின்னாக இருந்தால் அது வந்து கொஞ்சம் பீல் ஆகவும் ஆரம்பிக்கும். அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு போனேன். நேற்று ஒரு கஸ்டமர் வந்து ஃபேஷியல் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. எங்கன்னா நம்ம கெங்கவழியிலே தான், வேறு எங்கேயும் போகல. எங்கள் வீட்டில் தான் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. ஃபேஷியல் பண்ணணும் வாங்க அப்படின்னாங்க. அதுக்காக தான் வந்து இந்த திங்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபேஷியல் பண்ணுற க்ரீமு இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஷியல் பண்ண வீட்டுக்கு போயிருந்தோம். நேற்று கேட்டவங்களுக்கு இப்போ நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். இதுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு. ஃபேஷியல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? அதில் கேட்ட ஒருத்தருக்காக தான் இதை வந்து சொன்னேன். ப்ரைவேட்டாகவும் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, அப்புறம் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. அது என்னதுக்கான அதுக்காக தான் இது வந்து, வேறு இது இல்லை. அப்புறம் நிறைய பேர் நான் வேலைக்கு போனப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்களாம் என்ன பண்ணாங்க, ஏன் வேலைக்கு போகிறது இல்லையா, ஏன் வீட்டில் இருக்கிறீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வேலைக்கு போகிறது இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டைமிங் செட் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து ஏன் டைமிங் செட் ஆகலைன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து 17 வருஷமாக இருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் இதை சொல்கிறேன். நான் வந்து 17 வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் வந்து இருக்கிறேன். பார்லரில் ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் 17 வருஷமாக இருக்கேன். முன்னெல்லாம் வேலைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10 மணிக்கு ஷிஃப்ட்டு. 10 மணிக்கு போனால் 7 மணிக்கு விட்டுருவாங்க. 11 மணிக்கு போனால் 8 மணிக்கு விட்டுருவாங்க. 12 மணிக்கு போனால் 9 மணிக்கு விட்டுருவாங்க. ஷிஃப்ட் மாதிரி தான் வரும். அதில் வந்து நம்ம காலையில் கொஞ்சம் போயிட்டு ஈவினிங் கொஞ்சம் லேட்டாக நேரத்துலேயே வந்துடுவோம். இல்லை 11 மணி 12 மணிக்கு போனால் கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ காலையில் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புறோம். அப்படிங்கிறப்ப நைட்டு வரதுக்கு டைம் தெரிஞ்சுக்கொள்ளாது. அது கொஞ்சம் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து எப்படின்னா, சில பார்லரில் சிட்டி சைடு எப்படின்னு தெரியல, ஆனால் இங்கே இருக்க பார்லர்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு போவோமா, 8 மணிக்கு தான் விடுவாங்களாம். அது 9 மணிக்கு வர சொல்கிறாங்க. 9 மணிக்கு வந்துட்டு 8 மணிக்கு போங்கங்கிறாங்க. அது வந்து டைமிங் செட் ஆகலை. நான் வந்து இப்போ ரீசெண்டாக பெரம்பூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா இதுதான் டைமு. அப்படின்னா நான் 10 மணிக்கு அங்கே இருக்கணும்னா நான் வீட்டிலேருந்து 8:30க்கெலாம் கிளம்பி ஆகணும். ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப வேர்க்குதுங்க. ஃபேன் போட்டால் ஃபேன் சவுண்டு கேட்குது, ரொம்ப வேர்க்குது, அதனால தான். காலையில் 10 மணிக்கு நான் 8:30க்கெலாம் இங்கேருந்து கிளம்புனா மட்டும்தான் 10 மணிக்கு அங்கே போய் சேர முடியும். அதே மாதிரி நைட்டு நான் வீட்டுக்கு வரத்துக்கு அங்கே 8 மணிக்கு கிளம்புவேன். இங்கே வரத்துக்கு 9:30 மணி ஆகிடும். அதில் நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்புவோம். அங்கே போனால் யூனிஃபார்ம் தானே, ட்ரெஸ் மாற்றிட்டு நம்ம கிளம்புவோம். அப்போ தான் வந்து ஒரு ஐப்ரோ மட்டும் பண்ணுங்கம்பாங்க. அப்போ வந்து நம்ம பண்ணாமல் வரவும் முடியாது. சம்டைம்ஸ் நம்ம ரெகுலர் கஸ்டமரும் வந்துடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஸ்டாஃப் இல்லைனாலும் நம்ம பண்ணிட்டு தான் வந்தாகணும். அவங்க வெளியே போயிருந்தாலும் பண்ணிட்டு தான் வந்தாகணும். அவங்கள நம்ம கிளைண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது. அப்படி இல்லைனாலும் வேறு ஏதாவது சர்வீஸ் எடுத்துகிட்டு இருந்தாலுமே பாதியில் விட்டு வரவும் முடியாது. கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் தமிழ்லாம் லேட் ஆகும். வீட்டுக்கு வரதுக்கு 11 மணி கூட ஆகும் சில நேரத்தில். சரி, ஓகே, கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அதனால் அப்படி போயிட்டே இருந்தேன். அப்புறம் பாப்பா 12th படிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறதுனால எக்ஸாம் நெருங்குற டைமுங்கனால ரிலீவ் ஆனேன். அப்படியே இப்போ வீட்டில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஏன் போகலைன்னா, இப்போ 6 மாதம் பாப்பா வீட்டில் இருக்காங்க. பாப்பாவை பார்த்துக்க ஆள் இல்லை. அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வேலை தான். கான்ட்ராக்ட் பேஸும் செய்வாங்க, கூலிக்கும் போவாங்க. தம்பி காலேஜ் போயிடுவான். நானும் போயிட்டேன்னா குழந்த காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்கும். தனியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிடுவாங்க. அதனால வந்து நான் வந்து வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்கிறேன். 6 மாதமாக தீபாவளியிலேருந்தே ஓடிடுச்சு அப்படியே. இன்னும் ஒரு மாதம் தான். செப்டம்பரில் காலேஜ் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஏன்க்கா காலேஜ் தான் ஓப்பன் பண்ணிட்டாங்களே, அப்புறம் என்ன ஏன் காலேஜ் போகலன்னு சொல்லி கேட்காதீங்க. இவங்க வந்து இன்ஜினியரிங் போட்டிருக்கேன் நான் வந்து. அதனால் இன்ஜினியரிங்களுக்கு வந்து இப்போ தான் கவுன்சிலிங் போயிட்டுருக்குது. கவுன்சிலிங் போயிட்டுருக்கிறதுனால செப்டம்பரில் தான் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆர்ட்ஸ் காலேஜு, மெடிக்கல் லைனு இந்த மாதிரி எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்ஜினியரிங் மட்டும் செப்டம்பரில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு செப்டம்பரில் தான் ஓப்பன் ஆகும். 1 மாதம் டைம் இருக்குது. அட்மிஷன் போட்டாச்சு. நான் நிறைய டைம் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து அட்மிஷன் போட்டாச்சு. தம்பி படிக்கிற காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கேன். அட்மிஷன் போட்டாச்சு. செப்டம்பர் மாதம் காலேஜ் போயிடுவாங்க. அப்புறம் இப்போ வீட்டில் இருக்கிறீங்க எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னா, ஹோம் சர்வீஸ் போகிறேன். ஃபேஷியல், மேக்கப் இதெல்லாம் ஹோம் சர்வீஸ் போகிறேன். ஐப்ரோஸ் சின்ன சின்ன சர்வீஸ்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் டைலரிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, சேரீ ஓரம் அடிக்கிறது, நைட்டி ஓரம் அடித்து கொடுக்குறது, இந்த மாதிரி வீட்டில் இருந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து ஓரளவுக்கு அப்படி சமாளிக்க முடியுது. ஆனால் வந்து பட்ஜெட்டுக்குன்னு பார்த்தா பத்தலை. வர இன்கம்மு சமாளிக்க முடியுது, சமாளிப்போம். குழந்தை தான் நம்மளுக்கு முக்கியம். பாப்பா பார்த்துக்கிட்டோம்னா பசங்களாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பசங்க அப்படி இருந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போயிடலாம். பொம்பளை பொண்ணுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கலாங்கிறதுக்காக வீட்டில் இருந்துட்டேன். கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நான் கொஞ்சம் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, வீட்டில் இருக்கிறேன், இருக்கட்டும், பார்த்துக்கலாம். பாப்பா வந்து காலேஜ் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போயிடுவோம். வேலைக்கு போகிறோன்னா இல்லையோ, வீட்டிலேருந்து எனக்கு வந்து வேறு ஏதாவது பண்ணலாம், இன்னும் வேறு எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்லர் வைக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா பார்லர் வச்சோம்னா கண்டிப்பாக 2 லட்சமாவது வேணும். நம்மக்கிட்ட அந்தளவுக்கு இப்போ வந்து அமௌண்ட் இல்லை. 2 லட்சங்கிறது எனக்கு இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை. பசங்க காலேஜ் ஃபீஸ்க்கே சரியாக போயிடுது. அதனால வேறு ஏதாவது சின்னதாக பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவேன். அது என்ன பிஸ்னஸ்ன்னு தெரியல. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ ப்ளவுஸ் தைக்கிற வேலை இருக்குது. நாளைக்கு கேட்டிருக்காங்க, அர்ஜென்ட் ப்ளவுஸ் நாளைக்கு கேட்டிருக்கிறாங்க. சேரீ கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் தைக்கணும். நான் அந்த வேலையை பார்க்குறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேரீயை மட்டும் பார்த்துடுறீங்களா? பாருங்கள், இதுதான் கஸ்டமரோட சேரீ. இப்போ இதில் வந்து நான் வந்து ப்ளவுஸ் தைக்கணும். இப்போ ப்ளவுஸுக்கு வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. முந்திக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் கொடுத்துருக்குறாங்க, ப்ளவுஸுக்கு இந்த கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸுக்கு தனியாக இந்த சேரீலேருந்து ப்ளவுஸுக்கு தனியாக கட் பண்ணிவிட்டு இதை நான் ப்ளவுஸ் தைக்கணும். ப்ளவுஸ் தைக்கிறப்ப மாடல் ப்ளவுஸ் தான் தைப்பேன். நார்மல் ப்ளவுஸில் ப்ளவுஸ் தைக்கிறப்ப டிசைன் என்ன வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஓகேங்க, ரொம்ப நேரம் பேசி நான் வந்து உங்களை போர் அடிக்க விரும்பலை. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.